இன்னைக்கு ஜெபம் நீங்களா? இனிமேத்தான் ஜெபம் பண்ணணும். நிறைய பேர் என்ன எப்போ கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? இனிமேத்தான் ஜெபம் பண்ணணும். பைபிள் வாசிங்களா? இனிமேத்தான் பைபிள் வாசிக்கணும். சாப்பிட்டீங்களா? அது என்னஞ்சாச்சு? ஏற்கனவே சாப்பிட்டாச்சு. இனி என்ன செய்யணும்? சாப்பிடணும். அப்ப என்ன செய்யணும்? ஏற்கனவே ஜெபம் பண்ணிருக்கணும். இனி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இயேசு எப்பெல்லாம் ஜெபம் பண்ணார்? அதிகாலையில விருட்டோட எந்திரிச்சாரு, ஜெபம் பண்ணாரு. வேற முழுது என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணாரு. வேற சாயங்காலம் போல நினைச்சாரு, ஜெபம் பண்ணாரு. 40 நாள் வனாந்திரத்துல போய் 40 நாள் என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணாரு. அப்ப நான் இப்போ ஜெபம் பண்ண அப்போ ஜெபம் பண்ண இல்ல, நமக்கு எப்போ நேரம் கிடைக்கும் அப்பெல்லாம் ஜெபிக்கிறவர்களா இருக்குன்னா நான் சாப்பாடு சொன்னேன். ஏற்கனவே சாப்பிட்டாச்சு, இனி என்ன செய்ய போறோம்? சாப்பிட போறோம். அது மாதிரி ஜெபம் எப்படி? ஏற்கனவே ஜெபம் பண்ணியாச்சு, இனி என்ன செய்ய போறோம்? இனிமேத்தான் சொல்லாதீங்க. நம்ம அதிகாலையிலே ஒரு நாளின் ஆரம்பமே எதுவாக தான் இருக்கணும்? ஜெபத்தோட தான் ஆரம்பிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, காலையிலேயே உங்க நாள் ஜெபத்தில் என்ன செய்யட்டும்? தொடங்கட்டும். பாருங்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சமாதானமா இருக்கும். காலையிலே நீங்க ஜெபிச்சு வேலைகளை ஆரம்பிச்சீங்கன்னா வரலையா சொல்லாமா?